வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது எக் 65. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் முட்டை 65 செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மொத்தம் 6 முட்டை எடுத்திருக்கேன். சோள மாவு 4 கரண்டி, கோதுமை மாவு 2 கரண்டி, அரிசி மாவு 2 கரண்டி. ஓகேவா, நான் பட்டை மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது 3 கரண்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 கரண்டி கரம் மசாலா, 1/4 கரண்டி சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுதுகள் 1 கரண்டி, வேப்பிலை தேவையான அளவு. ஓகேவா, நான் ஒரு பானையில் தண்ணி போட்டிருக்கேன். லேசாக தான் கொதிக்குது. முழு கொதி வர்றப்போ முட்டையை போடக்கூடாது, உடஞ்சிரும். இப்போ நம்ம இந்த 6 முட்டையை இதில் நான் போட போகிறேன். பாயில் பண்ணோம் முட்டையை. ஓகேவா, நம்ம போட்டுருவோம் எல்லாத்தையும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மொத்தம் 10 நிமிஷம் ஆகணும். ஓகேவா, பாருங்கள், முட்டை நான் வச்சுட்டேன். இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, வெள்ளை கருவு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் கருவு அது இதில் பாய்க்க மட்டும் எடுத்துருவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இதுலேருந்து மஞ்சள் கருவை நான் எடுத்துட்டேன். இப்போ இது வெள்ளை கருவு மட்டும் தான் பாய்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம இதை 4 துண்டாக வெட்ட போகிறோம். உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ துண்டு வேணுமாலும் வெட்டிக்குங்க, பிரச்சனை இல்லை. வெட்டிட்டு இப்படி திருப்பிட்டு ஓகேவா, இந்த மாதிரி வெட்டணும். ஓகேவா, பாருங்கள், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம மாவுலாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் 4 கரண்டி, கோதுமை மாவு 2 கரண்டி, அரிசி மாவு 2 கரண்டி. ஓகேவா, இஞ்சி பூண்டு விழுதுகள் இதில் சேர்த்துருவோம் 1 கரண்டி. ஓகேவா, நான் இது கூட மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பட்டை மிளகாத்தூள், அப்படி உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தால் போட்டுக்குங்க. கூட வேணால் ஒன்று மேற்கொண்டு போட்டுக்குங்க. ஓகேவா, நல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இது கூட நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஒன்று மிளகாத்தூள் பத்தலைன்னு சொன்னாக்கா, ஒன்றும் உரப்பு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு போட்டுக்கலாம். பெப்பர் கூட போட்டுக்கலாம். பெப்பர் வேணும்னா கூட பெப்பர் போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான் அது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்வோம், தண்ணி ஊற்றி. ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கை பாய்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா கணக்காக வராது. ஓகேவா, இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன், இந்த முட்டையை இதில் சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா அந்த உப்பு மிளகாலாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே மிக்ஸ் ஆகணும். ஓகேவா, ஸோ 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஓகேவா, ஸோ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படி ஒன்றா அப்படி போட்டுருங்க. ஆனால் குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிடாதீங்க.
ஓகேவா, இப்போ போட்டாச்சு. நல்லா நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகட்டும். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மொறுன்னு நல்லா வேகணும். இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட போகிறோம் அந்த சைட்டு. ஆனால் கவனம், ஏன்னா சரியாக வேகலைன்னு சொன்னாக்கா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். நீங்கள் திருப்பி போடுறதுக்கு முன்னால் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வேகாத மணி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னு சொன்னாக்கா பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா வேக விட்டு தான் நீங்கள் திருப்பி போடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லாத்தையும் திருப்பி போட்டால் அந்த சைட் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் மொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான், ரொம்ப நேரம் விட வேணாம். ஓகேவா, இப்போ எண்ணெயை வடிகட்டி இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதில் போட்டுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் முட்டை 65 பொரிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா டிஷ்யூவில் வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா கிரிப்ஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது சூடு ஆறட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு சூடெலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட செஞ்சு 2ஆக விட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சரியான எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.